அண்மையிலே 600 ஏக்கர் மகாவலி வலயம் என்று வெடிவெத்தகள் வவுனியாவில் அது காடு அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தெரிய வந்த பிறகு எல்லோரும் செல்லுகிறோம், பார்க்கிறோம், இது தவறென்று கூக்குரல் இடுகிறோம். அரசு தரப்பும் வந்து பார்க்கிறது. ஆனால் அது வெறும் வெட்டு பேச்சாக பேப்பரிலே வர வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற கதையா என்பதை நான் இங்கு கேட்க விரும்புகின்றேன். வெடிவாய்த்தக்கணி வல வெடிவைத்தக்கல் பிரதேசத்தில் 600 ஏக்கர் அல்ல 49 ஏக்கர் டோசர் செய்யப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுனவின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் குறித்த செயற்பாட்டை முன்னெடுத்தமையினால் அவருக்கு எதிராக மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை வழக்கு தொடர்ந்துள்ளது. அதற்கும் அரசாங்கத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. வேறு தரப்பினர் தான் அதனை மேற்கொண்டிருக்கின்றார்கள். மிகவும் நியாயமான முறையில் செயற்படுகின்றோம். நீங்கள் இனவாதமாக செயற்படுவதில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் குறிப்பிடும் இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டு செல்லும் இனவாத குழு ஒன்று இருக்கின்றது. இனவாதத்தில் சிங்களமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் அது நல்லதல்ல. அபிவிருத்தி என்ற ஒரு நோக்கத்தோடு போகுத அரசு, ஆனால் இப்படியான செயல்பாடுகளால் மக்களுடைய மனங்களிலே இருந்து இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை மிக குறைவாக. கடந்த கால அரசாங்கத்திலே அங்கம் வகித்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரின் தலைமையிலே ஒரு குழுவினர் மிகவும் மோசமான இந்த செயலை செய்திருக்கின்றார்கள். ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி, அந்த காட்டுப்பகுதியில் யாருமே அனுமதிக்க முடியாத வகையான ஒரு அழிவினை ஏற்படுத்துவதற்கு நிச்சயமாக எமது அரசாங்கம் அது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக சரியான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கின்றது. இது தொடர்பான விசாரணைகளை முடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் விழிப்பாக இருக்கின்றோம். வெறுமனே வாய் சொல்லை நாங்கள் கூறுவதில்லை. மோட்டார் சைக்கிளில் சென்று பின்பு கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் நடந்து சென்ற அந்த இடத்தை நேரடியாக முழுமையாக பார்வையிட்டிருந்தோம். நிச்சயமாக இதுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்களது அரசாங்கம் தயங்கப் போவதில்லை.